இரண்டு ஒளிகளின் நாயகன் துன்னூரைன் என்று அழைக்கப்பட்ட சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் 576ஆம் ஆண்டு மக்காவில் குறைஷி குலத்தின் உமையா கிளையில் பிறந்தார். இஸ்லாத்துடைய வருகைக்கு முன்னர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேர்மையான ஒரு செல்வந்தராக மக்காவில் அறியப்பட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் அவருடைய சொந்த குலமே அவரை நிர்பந்தித்தது. ஆனாலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். நபி அவர்கள் தனது மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மணமுடித்து தந்தார்கள். அவர் மரணித்த பின்பு தன்னுடைய இன்னொரு மகளான உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மணமுடித்து தந்தார்கள். இதனால் ஒரு நபியின் 2 மகள்களை திருமணம் முடித்த சிறப்பை பெற்றுக்கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிசீனியாவுக்கும் மதீனாவுக்கும் என்று 2 இடங்களுக்கும் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பத்ர் போரில் கலந்து கொள்ள முடியவில்லை. காரணம், நபியவர்களின் மகளார் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். ஆனால் நபியவர்கள் கூறினார்கள், பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களுக்கான நன்மை, பங்கு என்ற 2ம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கிடைக்கும் என்று. நபியவர்களுடன் மற்ற அனைத்து போர்களிலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டார்கள். தபூக் போரின் போது 950 ஒட்டகங்கள், 50 குதிரைகள், 1000க்கும் மேற்பட்ட தங்க நாணயங்கள் என்பவற்றை போர் நிதிக்காக வழங்கினார்கள். அப்போது நபியவர்கள் அறிவித்தார்கள், இதன் பிறகு எந்த தீங்கும் உஸ்மான் ரலி அவர்களை அடையாது என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷஹாதத்துக்கு பின்பு உஸ்மான் ரலி அவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 12 வருடங்கள் ஆட்சியும் புரிந்தார்கள். இவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் மதீனா பள்ளிவாசல் விரிவுபடுத்தப்பட்டது. இஸ்லாத்தின் முதல் கடற்படை நிறுவப்பட்டது. ஆர்மேனியா, சைப்ரஸ், வட ஆப்பிரிக்காவின் பகுதிகள் வெற்றி கொள்ளப்பட்டன. குர்ஆன் ஒரே தொகுப்பாக தொகுக்கப்பட்டு உலகின் பல இடங்களுக்கும் விநியோகிக்கப்பட்டன. இவருடைய ஆட்சியின் பிற்பகுதியில் கிளர்ச்சிகள் ஏற்பட்டன. 656ஆம் ஆண்டு கிளர்ச்சியாளர்களால் மதீனாவில் அவரது வீடு முற்றுகையிடப்பட்டது. அமைதியை விரும்பிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிளர்ச்சியாளர்கள் மீது பலத்தை பிரயோகிக்க மறுத்துவிட்டார். இதனால் தனது 80வது வயதில் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் போதே ஷஹீதாக்கப்பட்டார். இதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம்.